அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முக்கியமா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் நதிகள் இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரதமர் மோடி அடிக்கல் கென் பெட்வா நதிகள் இணைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கென் பெட்வா ரிவர் வாட்டர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இந்தியாவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு நதிநீர் இணைப்பு திட்டம். நிறைய கிளியரன்சஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. நிறைய ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் பாதிக்கப்படுவதாக இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ் எல்லாமே வாங்கிட்டு இப்போ இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடி அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் நேற்று பங்கேற்று இருந்திருக்காரு. சரிங்களா. இந்த திட்டம் எதற்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1980 தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் முதல் திட்டம் இதுவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அதாவது இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1980 வந்திருக்கும். இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே செயல்படக்கூடிய முதல் திட்டமாக இருக்கு. 1980 உருவாக்கப்பட்ட இந்த திட்டம். சரிங்களா. கென் மற்றும் பெத்வா இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. யமுனையின் துணை நதிகளான கென் பெத்வாவை இணைக்க 221 கிலோமீட்டர் கால்வாய் அமைக்கப்படுகிறது. இதில் 2 கிலோமீட்டர் சுரங்க கால்வாய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அண்டர் கிரவுண்ட் பைப் லைன்ஸ் வச்சு இந்த 2 நதிகளையும் இணைக்க போறாங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 10 மாவட்டங்கள் அதுல இருக்கக்கூடிய 44 லட்சம் பேரும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 21 லட்சம் பேரும் குடிநீர் வசதி பெறுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப மத்திய பிரதேஷ் மற்றும் உத்தரப்பிரதேஷ் இந்த 2 மாநிலங்களும் பயன்பெறும் வகையில தான் இந்த ஒரு திட்டம் அமையும் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா 2000 கிராமங்களில் உள்ள 7.18 லட்சம் விவசாய குடும்பங்கள் பயனடைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது உத்தரப்பிரதேசத்துல புந்தேல்கண்ட் அப்படிங்கிற ஒரு பின்தங்கிய வறட்சி மிக்க பகுதி இருக்கு. அந்த பகுதியெல்லாம் அடுத்த கட்டங்களுக்கு நகர்வதற்கான ஒரு முக்கிய திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படுது. சரிங்களா. அடுத்ததா 10 லட்சம் ஏக்கர் நிலம் நமக்கு பாசன வசதி பெறும். 7 லட்சம் விவசாய குடும்பங்கள் பயனடைவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி பார்த்தோம்னா 103 மெகாவாட் நீர் மின்சாரம் மற்றும் 27 மெகாவாட் சூரிய மின்சாரம் அப்படிங்கிறது இதனால உற்பத்தி செய்யப்படும். இப்ப ரெனியூபிள் எனர்ஜியுமே இது கீழே பண்றாங்க. சரிங்களா. இதற்காக மத்திய அரசாங்கம் 44,000 கோடியை ஒதுக்கி இருக்கு. 8 ஆண்டுகள்ல இந்த திட்டத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. இதுதான் இந்த செய்தியுடைய முக்கியத்துவம். ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கென் பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக பேசப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா. அடுத்ததா பார்த்தோம்னா இன்றைய செய்தித்தாளில் திருக்குறள். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை, புகழையும் அறத்தையும் தராத தூய்மையற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். சரிங்களா. நமக்கு புகழை தேடி தராத ஒரு சில விஷயங்கள், அறம் சாராத விஷயங்கள், இது எதையுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் 652 அதிகாரம் வினை தூய்மை. இன்றைய செய்தித்தாள்ல இதை தாண்டி நமக்கு வேற எந்த செய்திகளும் முக்கியமாக இல்லை. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பு சந்திக்கலாம். நன்றி.